ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது. நான் உங்கள் சார் பேக். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பேன். நான் இப்போ நம்ம ரிச்சுவல் தாங்க ஸ்ட்ரை பண்ண போகிறோம். நான் புதுசாக நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன். இது பார்க்காதீங்க, பார்த்துக்கோங்க. காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் இதாங்க அந்த ரிச்சுவல். அந்த ரிச்சுவல் நல்லா இருக்குல்ல? எங்கள் மாடியில் தாங்க ஸ்டே பண்ணாங்க. எங்கள் சின்ன மாடி பார்த்துங்க. ரிச்சுவல் தங்காய்ஸ். ரிச்சுவலில் என்னென்ன பண்ணுறது? இங்கே நிறையா ரிச்சுவல் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரிச்சுவல் நான் பண்ணியிருக்கேன். அந்த ரிச்சுவலில் இப்போ நம்ம பேயை கூப்பிடலாம். கைஸ், நைட்டான இந்த சிச்சுக்குன்னு சவுண்டு வரும். சிச்சுக்குன்னு சவுண்டு வரும் காய்ஸ். நேற்று கூட எங்கள் அக்கா வயசுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வந்து அவங்க வீட்டில் போய்ட்டு விட்டுட்டு எங்கள் அக்கா ஏத்தாப்பில் ஒரு ரோடு இருக்கும், தெருக்கு. அதுள்ள போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் தான் கைஸ் போயிட்டேன். தெரியாமல் போயிட்டு என்னடா பண்ணுறது? அதுலேருந்து காலிலேருந்து பார்க்குறேன், மூஞ்சே வேறு மாதிரி இருக்கு கைஸ். இப்போ அங்கே ஏதோ சரியான மாதிரி இருக்குது. இப்போ காப்பி குடிச்சிட்டு வந்தோம். ரிச்சுவல் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன், கிடச்சிங்க தான் கைஸ் வீடியோ எடுக்கிறோம். ப்ளஸ் இந்த ரிச்சுவல் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. எனக்கே மரணம் கைஸ். நைட்டாக இருந்தால் கண்ணில் இந்த ரிச்சுவல் தான் கைஸ் வந்துச்சு கைஸ். இப்போயே பயமாக இருக்குது கைஸ். நான் விட தனியாக இருக்கேன். என் தங்கச்சி தான் மசா போய்ட்டாங்க கைஸ். அதான் உட்காந்துடுச்சு. என்ன நடக்குதுன்னு சிக்கு கைஸ். யார் ட்ரை பண்ணாதீங்க. நானே பாதுகாப்பில் தான் பண்ணுறேன், மாடியில் பண்ணுறேன். இனிமேல் கோஸ்ட் வீடியோ வந்தாலும் வரும் கைஸ். கோஸ்ட்டு பேய் வீடியோ நிறையா வீடியோ வரும். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இப்போ நான் ஃபன் வீடியோ போடுவேன், பேய் வீடியோ போடலாம், நிறைய வீடியோ போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 14 சப்ஸ்கிரைப்லாம் வச்சுருக்கோம். என்ன கைஸ் இப்படி பண்ணீங்க? 1 மில்லியன் அடிக்க பார்க்கலாம். வாங்க கைஸ் வீடியோ போகலாம். கைஸ் சூல் இசுலோட பத்திரமா நான் வச்சுருக்கேன். இசுலோட வச்சுருக்கேன். டிக்கெட் ஓஹாய் ரிச்சுவல் ஒர்க் ஆகுதா இல்லையா பார்த்து போடும். இல்லை இது உருட்டா இல்லை உண்மையா பார்க்கலாம். உருட்டா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் நான் கோ உட்காந்துக்கலாம். நான் உட்காந்துட்டேன். திருப்பி கைஸ் நான் உட்காந்துருக்கேன் கைஸ். நான் 1 மணி நேரம் உட்கார போகிறேன். இப்போ மணி எத்தனை தெரில, மணி 4 இருக்கும். நான் வெளில இருந்த கைஸ் உட்கார போகிறோம். டைம் ஸ்டார்ட் நவ் கோ. டக்கு சக்குன்னு ஜங்கு சக்குன்னு சக்கு ஜங்கு. பேய் வராதுன்னு நம்பிக்கை இருக்குது. அதுதான் எனக்கு ஒன்றுமே தெரியல கைஸ். எனக்கே பயமாக தான் இருக்குது பார்க்க. பயப்படக்கூடாது நம்ம. தைரியம் நுண்டும் தைரியம் நுண்டும். ஸ்டேட்டு கூட வீடியோ எடுக்கலான்னு தாங்க நினச்சேன். வீடியோ எடுத்தேன். டப்புன்னு என் தங்கச்சி வீடியோ ஆஃப் பண்ணுறா, நாளைக்கு எடுக்கலான்னு சொன்னான். காலைல வந்து தங்கச்சி வேறு இல்லை, ஹோம்ஒர்க் தான். அதனால் இப்போ டைம் கிடச்சிச்சு. என் தங்கச்சி தான் மசாக்கு போயிருக்காங்க. இப்போ நாம் ஸ்டார்ட் சேலஞ்சை எடுத்துக்கிட்டேன். கமெண்டில் சொல்லுங்கள், பேய் வீட்டில் விட்டு உட்காந்துக்கலாம். கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா பேய் வீட ஆராய்ச்சி பண்ணிட்டு அதில் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுட்டு வரலாம். எனக்கே பயமாக தான் வச்சுருக்கு. எங்கள் பின்னாடி தான் திரும்பி காட்டுறேன் பாருங்கள். எனக்கே பயமாக தான் இந்த சொல்ல பார்த்தா எனக்கே பயமாக தான் இருக்குது. நான் ஏதோ சிம்பிளாக பண்ணியிருக்கேன். என்னது இது சிம்பிளாக பண்ணியிருக்கோம். 1 மில்லியன் அடிக்க பார்க்கணும் கைஸ். 1 மில்லியன் அடிக்கிறோம், தூக்குறோம்.
பேய் வீடியோவும் போடலாம். நீங்கள் எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுறீங்களோ பேய் வீடியோ போடுவோம், ஃபன் வீடியோ போடுவோம். புதுசாக நம்ம சேனலை உருவாக்குவோம். இது ஒரு சேனல், அப்புறம் அல்ட்ரா பாஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். சரிங்களா காய்ஸ்? வாங்க. அப்படியே தான் காய்ஸ் இருக்குது. அப்படியே தான் காய்ஸ் நான் இருக்கேன். பயமாக தான் இருக்குது. பாருங்கள். வயசு நேரம் அவ்வளோ போக மாட்டேதே. அப்படியே உள்ளே போய் காட்டிட்டோமா? ஃபோன் உள்ள தான் போது பாருங்க ஐஸ். எனக்கு பயமாக இருக்கு. எந்த நேரம் ஆகிட்டு இந்த சேலஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்மளும் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் கொடுங்க, நம்மளும் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி பேவியில் போய்ட்டு பிரியாணி சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.